முழு நாடுமே ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலைத்திட்டத்துக்கு இணைவாக நேற்றைய தினம் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. அதற்கமைய 3 கிலோ 321 கிராம் ஹெரோயின், 1 கிலோ 107 கிராம் ஐஸ், 48 கிராம் கொகெயின், 54 கிலோ 434 கிராம் கஞ்சா ஆகியன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன. நேற்றைய தினம் 2,04,548 கஞ்சா செடிகளும் கைப்பற்றப்பட்டன. அதேபோன்று 11 கிலோ 325 கிராம் ஹஷீஷ் மற்றும் 6,674 போதை மாத்திரைகள் என்பனவும் கைப்பற்றப்பட்டன. இதற்காக போலீசார் 1023 சுற்றிவளைப்புகளை மேற்கொண்டனர். முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலைத்திட்டத்துக்கு இணைவாக முன்னெடுக்கப்பட்ட இச்சுற்றிவளைப்பில் 980 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். 9 பேருக்கு எதிராக சட்ட விசேட சொத்துக்கள் பிரிவின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டவர்களின் எண்ணிக்கை 19. புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காக 4 அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. இதேவேளை குற்றங்களை தடுப்பதற்காக ஒவ்வொரு போலீஸ் பிரிவுகளிலும் சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதற்கமைய நேற்றைய தினம் 29,491 பேரிடம் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் 746 பேர் கைது செய்யப்பட்டனர். குற்றங்கள் தொடர்பில் நேரடியாக தொடர்புபட்ட 23 பேரும், பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட 224 பேரும், பகிரங்க பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட 163 பேரும், மதுபோதையில் வாகனம் செலுத்திய 22 பேரும், கவனயீனமாக வாகனம் செலுத்திய 30 பேரும், ஏனைய போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் 3,929 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போதைப்பொருள் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபர்களை தேடி கொட்டாவ அதிவேக வீதிக்கு அருகில் விசேட சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இன்று அதிகாலை 3 மணி முதல் முன்னெடுக்கப்பட்ட இச்சுற்றிவளைப்பில் 250க்கும் அதிகமான விசேட அதிரடிப்படை வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். போலீஸ் மோப்ப நாயும் பயன்படுத்தப்பட்டது. அதன்போது ஐஸ் போதைப்பொருளை தம் வசம் வைத்திருந்த 2 கைது செய்யப்பட்டனர். வெள்ளவாய பகுதியில் போதைப்பொருள் விற்பனை செய்த பிரதான சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர். வெள்ளவாய பத்தேல தந்தியாய பகுதியில் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. சந்தேக நபரிடமிருந்து 11 கிராம் 280 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது.